நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரோஜா, இப்படி அமைதியா இருக்காத. இப்பவும் எதுவும் கைமீறி போகல. அவனை போக வேணாம்னு சொல்லு. அம்மா, அண்ணனை இங்க இருந்து போக வேணாம்னு சொல்லுங்கம்மா. அம்மா இப்படி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அண்ணனை போக வேண்டாம்னு சொல்லுங்க. யாரும் யாரையும் தடுக்க வேண்டாம். எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே போகட்டும். அண்ணா, அண்ணா. அப்பா, உன்னோட அப்பாவை விட்டு போக போறியா சூர்யா? எனக்காக கூட நீங்க இருக்க மாட்டியா சூர்யா? அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க. அம்மா, அம்மா, அண்ணா ரொம்ப சீக்கிரமே திரும்பி வந்துடுவேன். அம்மா, எப்படி நீங்க சந்தியாவை 15 நாள்ல தேர்ந்தெடுத்து இந்த வீட்டு மருமகளை கூட்டிட்டு வந்தீங்களா? அதே மாதிரி நம்பிக்கையோட நான் சொல்றேன், நீங்க உங்க மருமகளையும் உங்க பிள்ளையும் 15 நாள் இந்த வீட்டுக்கு நீங்களே கூட்டிட்டு வருவீங்க. அப்போ உங்களுக்கு முழு நம்பிக்கை ஏற்படும். நான் எப்பவுமே உறவுகளை என்னைக்கு பிரிச்சு பார்க்கறவன் இல்லைன்னு. இப்பவும் நான் உங்களோட பிள்ளை சூர்யா தான். அதே மாதிரி தான் இருக்கேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், உங்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். அம்மா, அப்புறம் சந்தியா இன்னைக்கும் சரி, ஒரு போலீஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறமாவும் சரி, இன்னைக்கும் இதே மருமக தான்.
ஏற்கனவே எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஒரு தாயோட ஆசீர்வாதம் எப்பவும் வீண் போகாதுமா. பெத்தவங்க ஆசீர்வாதம் பிள்ளைங்களுக்கு துணையா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இந்த குடும்பம் பிரியல, என்னைக்கும் பிரியவும் பிரியாத. ஏன்னா இந்த வீட்டோட தலைவி எங்க அம்மா, முக்கியமா எங்க அப்பா அப்படி நடக்க விடவே மாட்டார். நான் வெளியே இருக்க போறது 15 நாளைக்கு மட்டும்தான். முடிஞ்சதை விட முன்னாடி கூட நான் வந்துடுவேன். அதனால யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விக்ரம், நான் போயிட்டு வரேம்மா. சந்தியா வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா அண்ணனை போக வேண்டாம்னு சொல்லுங்க. அவர் போக வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க ஒரே ஒரு வாட்டி சொன்னாலே போதும். சூர்யா, இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீதான் முடிவெடுத்திருக்க. அதனால இந்த வீட்டுக்கு திரும்பி வரத பத்தி நீதான் முடிவெடுக்கணும். நாளைக்கு நான் வந்து உன்னை கூப்பிடுவேன்னு மட்டும் தயவு செஞ்சு எதிர்பார்க்காத. ஏன்னா அது நிச்சயம் நடக்காது. புரிஞ்சுதா? பதினஞ்சு நாள் இல்ல, 15 வருஷங்கள் கடந்து போனாலும் சரி, நான் வந்து உன்னை இந்த வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன்.
புரிஞ்சுதா? அது என் ஆசை இல்லம்மா, அது என்னோட நம்பிக்கை. நீங்க வருவீங்க. சந்தியா வாங்க போலாம். வாங்க. அண்ணா. சொல்லுங்க சூர்யா. அண்ணா நான் தான். ஏதாவது தெரிஞ்சுதா? நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா சாவியை மட்டும் உங்களுக்கு நாளைக்கு காலையில தான் தர முடியும். அதுக்கு இல்லைண்ண, இல்ல இல்ல காலையிலனா கஷ்டம், எனக்கு கொஞ்சம் இப்போ வேணும். என்னால காலைல வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. ஆனா இப்ப என்னால கொடுக்க முடியாது சூர்யா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலைல விடிஞ்சதும் நான் உங்களுக்கு சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். கண்டிப்பா. ஓகே சரிங்கண்ணா. சந்தியா, நம்ம ஏதாவது ஹோட்டல்ல தான் போய் தங்கணும். இல்ல சந்தியா, இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும்தான். நான் வீடு பார்த்து வச்சுட்டேன். இப்போ ஒண்ணு இல்லை சந்தியா, இங்க இங்க பக்கத்துல தான் ஹோட்டல் இருக்கு. வாங்க வாங்க சந்தியா போலாம். எந்திரிங்க வாங்க. ஓகே சார், நாளைக்கு 12 o'clock செக் அவுட் ரெடி ஆயிடும். ஓகே சார், தேங்க்யூ. எஸ் சார். சார் ஒன்றும் இல்லை, உங்கள் ஹோட்டலில் இன்னைக்கு ராத்திரி தங்கறதுக்கு மட்டும் ரூம் வேணும். மன்னிச்சிடுங்க சார், இன்னைக்கு ரூம்ஸ் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இல்லையா சார்? சின்ன ரூமோ பெரிய ரூமோ எதுவாக இருந்தாலும் சரி, பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சார், கொஞ்சம் பாருங்களேன். இல்லை சார், ரூம் எதுவும் இல்லை சார். உங்களுக்கே தெரியும், இங்கே பண்டிகை சீசனில், அதனால ஃபில் ஆயிடுச்சு. நிறைய அட்வான்ஸ் புக்கிங் ஆயிடுச்சு சார். சாரி சார், என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது இப்போ. சாரி சார். சரி சார், வாங்க. சந்தியா, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க.
நம்ம வேற ஹோட்டல் ரூம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும்தானே, நாளைக்கு தங்கறதுக்கு நமக்கு இடமும் கிடைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு? அது நாளை காலையில் நீங்க பாருங்க. வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கடாயை கூட ஒழுங்கா சரி பண்ணணும். மோகன், நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு போகும்போது இந்த கடாயை கொஞ்சம் பாத்திர கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போயிடு. என்ன? சரிங்கம்மா. மீனாட்சி, தட்டல எடுத்து வை. சப்பாத்தியை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். கஸ்தூரி, எல்லாருக்கும் தண்ணி எடுத்து வை. நான் சொல்றது காதுல விழலையா என்ன? சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. என்ன மீனாட்சி, உன்கிட்ட நான் தனியா கூப்பிட்டு சொல்லணுமா என்ன? சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னேன்ல. அதுக்கு இல்லாத சந்தியாக்காவும் சந்தியாக்கா வீட்டுக்காரும் திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கு என்ன? அவங்க போயிட்டாங்க, அதுக்கு வேதனைப்படணுமா? இல்ல பட்டினியே கிடக்கணுமா? அவங்க இங்க இருந்து போனதால நாம வாழறதே விட்டுடணுமா என்ன?
எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. மொத்தம் நான் 3 பிள்ளைங்களை பெற்றிருக்கேன். அவன் இந்த வீட்டை விட்டு போனா எனக்கு என்ன? இன்னும் என் 2 பிள்ளைங்க உயிரோட தானே இருக்காங்க. இந்த உலகத்துல யாரும் போறதால இந்த உலகம் சுத்தாம இருக்க போறதில்ல. எல்லாம் முன்ன மாதிரி தான் இருக்க போகுது. எதுக்காக இங்கே நின்னுக்கிட்டு என் முகத்தையே பார்த்துட்டு இருக்க? போ போய் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை. வந்து சாப்பிடுங்கன்னு நான் ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா என்ன?